உலகெங்கிலும் வாழும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் இந்த 3 கிரகங்களுடைய பெயர்ச்சி. சுக்கிரன், செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகங்களுடைய பெயர்ச்சிங்க. இந்த ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய சிறப்பு பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. 17/8/2024 முதல் 16/9/2024 ஆகிய இந்த ஒரு மாத காலகட்டங்களில் நடக்கவிருக்கும் இந்த கிரக அடைவுகள். இந்த கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலும், சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலும், குரு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலும், கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு, இதெல்லாம் ஆண்டுகோள்கள். இந்த மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் ஆவணி மாதம் முதல் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல புதன் பகவானும், ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்களுடைய அடைவுகள் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த 28/6/2024 சுக்கிர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதே போல் அந்த 26/8/2024 மிதுன ராசிக்கு அதாவது ரிஷபத்திலிருந்து செவ்வாய் பகவான் பயிற்சி அடைகிறார். அடுத்ததாக அந்த 31/8/2024 சிம்மத்தில் புதன் பகவான் பயிற்சி அடைகிறார். ஸோ இந்த நிகழ்வுகள் இந்த ஆவணி மாதத்தில் நடைபெறவிருக்குங்க. ஸோ இந்த நிகழ்வானது சிம்மராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ சிம்மராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், தோளாத மனத்திற்கு சொந்தக்காரர் என்று அழைக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள். எந்த ஒரு விஷயத்திலையுமே கவலை அப்படிங்கிறது, எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ கவலைகள் வந்தாலும் சரி, மனது எப்போவுமே துவண்டு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தைரியமும் தன்னம்பிக்கை எப்போவுமே இந்த சிம்மராசிக்காரங்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ நஷ்டங்கள், எவ்வளோ பாதிப்புகள், யார் எவ்வளோ துரோகங்களை செஞ்சாலுமே அதை ஒரு நிமிஷம் கூட அதை நினச்சி பார்க்காம அடுத்தது என்ன செய்யணும், வாழ்க்கையில் அடுத்த முயற்சி, அடுத்த வெற்றி அப்படிங்கிறத எப்படி பறிக்கணும்னு யோசித்து செயல்படக்கூடிய நபர்கள். நிறைய சந்தித்த துரோகங்கள் மற்றும் இழப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகங்க. ஏன்னா துவளாத மனதை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த ராசிக்கார், அதாவது உங்களுடைய ராசியிலேயே சூரிய பகவான் அப்படிங்கிற ஒரு கிரகம் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி. அப்படி அந்த ராசிக்கு அதிபதி சூரியன் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணுறது ஒரு நல்ல யோகம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த மாதிரி யோக காலகட்டங்கள் எல்லாமே இருந்துமே கடந்த சில காலகட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள், அதாவது தொழில் ரீதியாகவும் சரி, வாழ்க்கையிலையும் சரிங்க, அந்த ஒர்க் பண்ணுற இடத்துலையோ நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திச்சாச்சுங்க. ஒரு தொழில் அப்படிங்கிறது ஒன்று தொடங்கணுங்க. அந்த தொழிலில் எல்லாருமே எந்தெந்த விதத்தில் நமக்கு கெடுதல் பண்ணணும், எதிரிகள் மூலமாக நம்ம எப்படி வீழ்வோம், எந்த இடத்துல நம்மளுடைய தோல்வியை பார்த்து மற்றவங்க சந்தோஷப்படக்கூடிய நிலை எப்போ உருவாகும்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசித்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கெடுதல் நடக்காதா, அந்த கெடுதலில் நீங்கள் அந்த நிலையிலேருந்து வெளியவே வரக்கூடாதுன்னு நினச்சி உங்களுக்கு செய்த துரோகங்கள் எல்லாத்தையுமே மறந்து மன்னித்து வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லி இன்னும் முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆனால் இன்னும் எந்த ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது கிடைக்கலைங்க. வேலை செய்கிற இடத்துல கூட நமக்கு நல்ல ஒரு நிம்மதியான சூழல் அப்படிங்கிறது உருவாக மாட்டேங்குது. ஏன்னா வேலை செய்கிறவங்க கூட இவங்களுக்கு இருக்கிற மரியாதை நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. வாழ்க்கை அப்படிங்கிறது அதாவது திருமணம் அப்படிங்கிறது ஒன்று கரெக்டான விதத்தில் நடந்தது. அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்பம் சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. எதுக்கெடுத்தாலும் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. பணம் கையில் நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள், இந்த கிரக அடைவுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஆல்ரெடி இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கார். அதே போல் 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருக்குங்க. 12ஆம் இடத்துல புதன் பகவானும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இப்படி இருக்கிறதுனால நிறைய குழப்ப நிலை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இப்போ உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைஞ்சு இருக்கிறதுனால நிறைய யோகங்கள் அப்படிங்கிறது நடக்கும் போது, அதாவது தொழில் ரீதியாகும், அதாவது உங்களுடைய ராசி இந்த தொழில் ஸ்தானத்துக்கு அப்படி அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். அதே போல் இந்த தொழில் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு உண்டான அதிபதி, இவங்க 2 பேருமே உங்களுடைய ராசியில் இணைஞ்சிருக்கிறதுனால தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றம் அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. இது வரைக்கும் நீங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அதில் மற்றவங்களோட பார்வையில் நீங்கள் ஏதோ சமாளிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டங்கள், இந்த வரக்கூடிய இந்த சிறப்பு மாதங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இந்த தேதிகள் அப்படிங்கிறது 17ஆம் தேதி முதல்
வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டங்களில் தொழிலில் இருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க. தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றம், நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அடுத்தது இந்த குடும்பஸ்தானத்தில் இந்த 2ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் அப்படிங்கிறது ஒன்று வந்துகிட்டே இருக்குங்க. எதுக்கு எடுத்தாலும் கணவன் மனைவிக்கிடையே சண்டை வந்துகிட்டே இருக்குங்க. 2 பேரும் பேசாமல் பிரிஞ்சிடலாம், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, இந்த வாழ்க்கையெல்லாம் நம்ம ஏன் வாழணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணியே போக மாட்டேங்கிறமே, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த இடத்துல, அதாவது உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி எடுக்கிறார். இந்த 26ஆம் தேதிங்க, 26/8/2024 சுக்கிரன் இந்த இடத்திற்கு நீச்ச கிரகம் என்று சொல்லக்கூடியவர். இருந்தாலுமே இந்த 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கிரன் நீச்ச பங்க ராஜயோகத்தை உருவாக்கக்கூடியவர். குடும்பத்திற்கு தேவையான சில பொருட்களை வாங்கி போடுறதுங்க. அதாவது நம்ம எல்லாம் ஒன்று நினச்சது ஒன்றுங்க, அது நடந்துட்டு இருக்கிறது ஒன்று. நம்ம ஒன்று நினச்சா அது எதிர்மறையாக நடக்குது. ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கூட அது கரெக்டான நேரத்தில் வாங்கலை, அதுக்கு தேவையான பணம் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி போட முடியல, மனைவி கேட்டதோ பிள்ளைகள் கேட்ட ஒரு பொருளை கூட என்னால் வாங்கி தர முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக உங்களுக்கு குடும்ப தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உருவாகுங்க. தனத்தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது தீரும். கேட்ட இடத்துல கேட்டபடி உங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டிருப்பீங்க, ஓகே உங்களை நம்பி பணம் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. ஏன்னா ஒரு காலகட்டங்களில் கேட்காமையே நிறைய பேர் உங்களுக்கு பணம் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி கேட்டும் ஒருத்தர் கொடுக்காத ஒரு நிலை அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. உங்கள் நிலை ஏன் இப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் உங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிற காலகட்டங்கள், இந்த நிலையை மாற்றிக்கணும்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண உறவுகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து அவர்களுக்கு பிள்ளைகளுக்கும் ஒரு மனைவிக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய யோக காலகட்டமாக இருக்க போது, வாழ்க்கை துணையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அதாவது மனைவி மூலமாகவும் கணவன் மூலமாகவும் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்குங்களா, இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தீரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது இது ஒரு அற்புதமான யோக காலங்க. கட்டாயமாக அதே போல் இந்த சிம்ம ராசி உங்களுடைய ராசிக்கு, அதாவது 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானும் உங்களுடைய ராசிக்கு வராருங்க. அப்போ இது ஒரு மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ஒரு யோக காலகட்டங்கள். வீட்டில் நிறைய சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கும். யாராவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளாக இந்த திருமணம் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டுருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் சார்ந்த சில சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது இருக்குங்க. புதுசாக வீடு கட்டுவதற்கான சில வாய்ப்புகளும் இடம் வாங்குவதற்கான யோக காலமாக இருக்க போது, இல்லத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குங்க. யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துகிறாங்க, யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு யோக காலமாக இருக்க போதுங்க. உங்ககிட்ட அதாவது உங்களை விட்டு விலகி போனவங்க கூட உங்களை தேடி வருவதற்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகும். இந்த சுக்கிரன் நீச்சம் அப்படின்னு சொல்லுறீங்க, இது தொழிலில் நல்ல ஒரு மேன்மை கொடுக்குங்க. அதே போல் வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளோட இது வரைக்கும் அவங்க நிறைய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அவங்க எதுக்கு எடுத்தாலும் உங்களை குறை சொல்லக்கூடிய நிலை, எதுக்குன்னே தெரியலைங்க, நானும் என்னோட வேலையை பார்த்துட்ருக்கேன், அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்களோ அவர் கொடுக்கக்கூடிய வேலையெல்லாம் கரெக்டாக தான் பார்த்துட்ருக்கேன், இருந்தாலும் என்னை பார்த்து ஏதாவது ஒரு விதத்தில் யார்கிட்டையாவது என்னை பற்றி குறை சொல்லிகிட்டே இருக்காரு, என்னை தேவையில்லாத விஷயத்துக்கு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காரு, என்னுடைய வேலையை கரெக்டாக நான் செஞ்சிட்ருக்கேன், நான் இருந்தாலும் அவர்கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியல அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது விலகுங்க. உங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்கும். அதே போல் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்பு, வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான யோக காலமாக இருக்க போதுங்க. நிறைய பொருள், அதே போல் இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார். இந்த காலகட்டங்களில் ஆடம்பரமான சில பொருட்களை வாங்குவதற்கான யோக காலமாக இருக்க போதுங்க. வீடு கட்டுறதுக்கு, வீட்டுக்கு தேவையான ஆடம்பரம், ஒரு வீட்டுக்கு தேவையான டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ ஒரு டிவியோ ஒரு ஏசி, வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட சில பொருட்களை வாங்குறது, அத்தியாவசிய தேவைக்கான சில விஷயங்கள், அதாவது அந்த வீட்டுக்கு ஒரு ஆடம்பரமான விஷயங்கள் பண்ணுறோம், ஒரு கார் ஒன்று புதுசாக வாங்கணும், இல்லை ஒரு பைக்கு புதுசாக வாங்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது இந்த நேரத்தில் அதற்குண்டான சில முயற்சிகளும் உங்களுக்கு ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. நிறைய நேரத்தில் அதாவது ஒரு பொருளை விற்பனை செஞ்சுட்டு இருந்துட்டோம், அதாவது அது மூலமாக லாபம் இல்லை, அடுத்த நேரத்தில் நம்ம வீட்டில் வச்சுட்டு இருந்த பொருளையெல்லாம் நிறைய விற்றுட்டுமே, அது எல்லாத்தையுமே இழந்துட்டுமே, புதுசாக அது மறுபடியும் வாங்க முடியுமா, அதை இழந்ததை மறுபடியும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டங்கள் நீங்கள் இழந்ததை மீண்டும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த 11ஆம் இடத்துல வரக்கூடிய செவ்வாய் பகவானும் ஒரு நல்ல யோகத்தை கொடுக்குங்க. நிறைய விஷயங்கள், நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கக்கூடியது இதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான ஒரு யோகம் அப்படிங்கிறதும்
உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகும். எதுக்கெடுத்தாலும் அதாவது இந்த ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வீட்டில் குடும்பத்தில் அதாவது ஹெல்த் ரிலேட்டடாக சில பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குங்க, ஆரோக்கியம் அப்படிங்கிறது சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை 6ஆம் இடத்துல படுறதுனால உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள், நோய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்கும். அதே போல் இந்த வெளி வகை உணவுகள் அப்படின்னு இருக்கலாம், வெளியே எங்கேயாவது போனால் நீங்கள் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வருங்க. அதை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நோயற்ற வாழ்வை வாழக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குங்க. குழந்தைங்களுடைய கல்வி ரொம்ப மந்தமாகவே இருக்குங்க அப்படின்னா இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் சில மந்த நிலைகள் அப்படிங்கிறது உருவாக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஸ்கூல் போக மாட்டேங்கிறாங்க, படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சியானது கட்டாயமாக கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்குங்க. உயர்கல்வி படிப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். இருந்தாலும் அவங்களுடைய கல்வியில் சற்று கவனம் நீங்கள் செலுத்துறீங்க அப்படின்னா அவங்களுடைய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது கரெக்டான விதத்தில் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு தேவையான சில கருத்துக்கள் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய எஜுகேஷன் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பான ஒரு சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் உருவாகும். ஸோ எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ நஷ்டங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. ஏன்னா தைரியமும் துணிச்சல் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்க, அதே போல் அந்த புதன் பகவானும் உங்களுடைய ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க. சுக்கிர பகவான் தனஸ்தானத்திற்கு பயிற்சி, அதே போல் 11ஆம் இடத்திற்கு செவ்வாய் பகவான் எல்லாம் பயிற்சி அடைகிறதுனால இது ஒரு நல்ல யோக மாதமாக இருக்க போதுங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்துமே நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்க போகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்கன்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.